வணக்கம் மாணவர்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை. நாம் சென்ற காணொளியில் வேற்றுமையில் 3ஆம் வேற்றுமை மற்றும் 4ஆம் வேற்றுமை பற்றி அறிந்தோம். தற்பொழுது 5ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமையிலிருந்து 8ஆம் வேற்றுமை வரை உள்ளவற்றை பார்ப்போம். 5ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமையினுடைய உறுப்புகள் இன், இல் ஆகியவை 5ஆம் வேற்றுமை உறுப்புகள் ஆகும். இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருட்களில் வரும். நீங்கள் தலையின் இழிந்த மயிர், நீங்கள். ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி. எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். ஏது சிலேடை பாடுவதில் வல்லவர் காளமேகம். 6ஆம் வேற்றுமை அது, அ, ஆது ஆகியவை 6ஆம் வேற்றுமை உறுப்புகள். இவ்வேற்றுமை உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். உரிமை பொருளை கிழமை பொருள்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆது அப்படிங்கிறது தற்போது வழக்கில் இல்லை. அதுதான் 6ஆம் வேற்றுமை உறுப்பில் இருக்குது. எடுத்துக்காட்ட பார்த்தோமா, ராமனது வில், நண்பனது பை, நண்பனது புத்தகம். 7ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் கண், மேல், கீழ், கால், இடம், இல் போன்ற உறுப்புகள் 7ஆம் வேற்றுமைக்குரியன. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோமா, மணியில் ஒளி, இல். மரத்தின் கண், கிளி, கண். வீட்டிற்குள் பெட்டி உள்ளது, உள். செல்வனிடம் அறிவும் ஆற்றலும் உண்டு, இடம். செல்வனிடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. மேசை மேல் புத்தகம், மேசை மேல் புத்தகம், மேல். 8ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமைக்கு நம்ம உருபு இல்லைன்னு சொல்லிக்கலைங்களா. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை, ஆனால் வேறு பெயர்கள் இருக்குது. முதல் வேற்றுமை நம்ம எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் 8ஆம் வேற்றுமை என்னன்னு சொல்கிறோம், விழி வேற்றுமை. விழி அப்படின்னாவே அழைத்தல் இல்லைங்களா, அழைத்தல் பொருளில் வரும். 8ஆம் வேற்றுமை அழைத்தல் பொருளில் வரும். எடுத்துக்காட்டு பார்த்தோமா, கண்ணா வா, முருகா வா அப்படின்னு நம்ம கூப்பிட்றதான் அழைத்தல் வேற்றுமையில் வரக்கூடியது. இப்போ நம்ம பார்த்த இந்த 4ஆம் வேற்றுமையிலேருந்து 8ஆம் வேற்றுமை மட்டும் பார்த்து இல்லைங்களா, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 4 வினாக்கள். முதலாவது வினா, 5ஆம் வேற்றுமை உறுப்புகள் யாவை? 2வது வினா, 8ஆம் வேற்றுமையின் வேறு பெயர் என்ன? 3வது பார்த்தோமா, இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் எந்த வேற்றுமையில் இருக்கக்கூடிய உறுப்பை சேர்த்து நம்ம இங்கே எழுதுவோம். பணம் டேஸ் இருக்கிறது, டேஸ் கல்வி, சரிங்களா. பெரியவர் கம்பர். நம்ம எந்த வேற்றுமையில் இருக்கக்கூடிய உறுப்பை சேர்த்து நம்ம இங்கே எழுதுனா சரியாக இருக்கும், அதை தான் நீங்கள் எழுதணும். இதை உங்களுடைய தமிழ் நோட்லேயே நீங்கள் செய்யலாம். நன்றி மாணவர்களே.